السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. பாசத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெருமருள் பெரும் கிருபை நாம் எல்லாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து அதை பின்பற்றுவதற்கான ஒரு உன்னதமான ஒரு முயற்சியிலே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம். அதாவது முழு குர்ஆனுடைய தஃப்சீர் வகுப்பிலே நம்முடைய பயணம் அமைந்திருக்கின்றது. வல்ல ரப் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரங்களையும் இதை போன்ற ஒரு பயனுள்ள நேரமாக நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான கூலியை, வெகுமதியை, பெருமதியை நிறைவாக நிரப்பமாக தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாய், அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஆரம்பமாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாய் என்னுடைய இந்த முழு குர்ஆன் தஃப்சீருடைய வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். சென்ற வகுப்பிலே நாம் 51வது பக்கம் வரை பார்த்தோம். அதனுடைய ஒரு மீள் பார்வையை நாம் பார்த்துவிட்டு வழக்கம் போல் நாம் வகுப்பிற்கு செல்லலாம். எப்போதும் போல் உங்களிடம் நான் வைக்கக்கூடிய ஒரு நல்ல வேண்டுகோள், கண்டிப்பாக நீங்கள் குர்ஆனை கையில் வைத்துக் கொண்டால் சிறந்ததாக இருக்கும். குர்ஆனுடைய அந்த தர்ஜுமாவோடு, தமிழாக்கத்தோடு நீங்கள் வைத்திருக்கும் போது சொல்லக்கூடிய, கேட்கக்கூடிய இந்த செய்தி உங்களுடைய கைகளிலும் சரி, உள்ளத்திலும் சரி, ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்வதற்கான ஒரு சிறந்த ஒரு பொன்னான வாய்ப்பாக அது அமையும் என்ற அடிப்படையில் அன்பிற்கினியவர்களே, இப்போ சென்ற வகுப்பில் 4 செய்திகளை நாம் பார்த்தோம். முதல் விஷயமாக பக்கம் அந்த 51A என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியாக நல்லவர்களுக்கான பிரார்த்தனைகள். சென்ற வகுப்புடைய துவாவாக கூட நம்ம என்ன செஞ்சோம், அந்த பிரார்த்தனைகள் என்ன செய்து கொள்ளுங்கள், மரணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தோம், வேண்டுகோள் விடுத்திருந்தோம். இரண்டாவது செய்தியாக 51B, ஒரே மார்க்கம் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட, ஒப்புக்கொள்ளப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம், ஒரு வழி இருக்கும் என்று சொன்னால், வே ஆஃப் லைஃப் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் தான். 51C, அதில் விவாதிப்பவர்கள், அந்த விவாதிக்கக்கூடியவர்களிடத்தில் எப்படி கூற வேண்டும் என்று நபியை பார்த்து அல்லாஹ் பேசிய அந்த செய்திகளை பார்த்தோம்.
இறுதியாக 51வது பக்கத்துடைய அந்த டி என்கின்ற பிரிவிலே நிராகரிப்பவர்கள் கொலை செய்யக்கூடியவர்களுக்கான தண்டனைகள் என்ன, அதற்கான எச்சரிக்கைகள் என்ன என்பதெல்லாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இந்த வகுப்பிலே பேஜ் நம்பர் 52 3வது ஜுஸுடைய தொடர்ச்சியாக இன்றைய அந்த வகுப்பிலே 7 வசனங்கள். அப்போ சென்ற வகுப்பு வரை ஆல இம்ரான் குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 22வது வசனம் வரை நாம் பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பிலே வசனம் எண் 23 29 வரை கிட்டத்தட்ட 7 வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இதிலும் நாம் 4 செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். 7 வசனங்கள் 4 செய்திகள். முதல் 3 வசனங்களிலே முதல் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, வேதக்காரர்கள் அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் மக்களை புறக்கணிக்கிறார்கள், எப்படியெல்லாம் விலகி ஓடுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியும், அடுத்த வசனங்கள் என்பது பிரபலியமான ஒரு வசனம், அதாவது 2 வசனம் என்று சொல்ல வேண்டும், ஜோடியாக இருக்கும், பேராக இருக்கும். அந்த 2 வசனங்கள் அதாவது அல்லாஹ்தான் எஜமான் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிட்ட ஒரு செய்தி. 3வது செய்தியாக காஃபிர்களை அதாவது நிராகரிப்பாளர்களை உற்ற தோழர்களாகவோ பாதுகாவலர்களாகவோ நண்பர்களாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கின்ற தலைப்பிட்ட ஒரு செய்தி. இதை பல இடங்களில் அல்லாஹ் குர்ஆனிலே பேசினாலும் இந்த இடத்திலே என்ன சொல்ல வருகிறான் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இறுதியாக 4வது செய்தி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அறிவான். அப்ப 52வது பக்கம் ஏ செய்தியாக ஏல நம்ம பார்க்கிறது வேதக்காரர்கள் புறக்கணிக்கக்கூடிய அந்த செய்தி. 52B அல்லாஹ் தான் எஜமானன். 52C காஃபிர்களை உற்ற நண்பர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். 52ல டி அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் வகுப்புக்கு நாம் சொல்லலாம். அனைவரும் குர்ஆன் இருக்கும் பட்சத்திலே நீங்கள் உங்களுடைய அந்த வசனங்களை பாருங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يدعون إلى كتاب الله ليحكم بينهم ثم يتولى فريق منهم وهم معرضون ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب அல்லாஹ் அழகாக கேட்கின்றான், நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, நபியே நீங்கள் அவர்களை பார்க்க சொல்லுங்களேன் என்பதாக. அலம் தர, அப்ப இப்படிப்பட்டவர்களை பார்க்கவில்லையா, கவனிக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார் என்று சொன்னால், வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களான யூதர்கள், இப்போ பொதுவாக வேதக்காரர்கள் என்றாலே 2 பேர் குறிக்கும், நஸ்ரானிகள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள், யகூதிகள் என்று சொல்லக்கூடிய யூதர்கள், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம், அதாவது அந்த சமூகம். அப்ப அவர்களை பார்த்து தான் அல்லாஹ் கேட்கின்றான், வேதத்திலும் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களான யூதர்களை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். கேட்டுவிட்டு யுதுஊன இலா கிதாபில்லாஹி லியஹ்கும பைனஹும், எப்படிப்பட்டவர்கள் அவர்கள், அவர்களுடைய ஏற்பட்ட அந்த விவகாரத்தை பற்றி அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்க அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்ப இப்னு கஸீர் அவர்கள் சொல்கின்றார்கள், இப்ப இந்த வேதத்தில் ஒரு பகுதி வழங்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராம், யூதர்கள் நசராக்கள், குறிப்பாக யூதர்கள். இப்ப யூதர்கள் என்றாலே நமக்கு என்ன வந்துடணும், தௌராத் வேதம், மூசா அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் என்றாலே நஸ்ரானிகள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்ஜீல் வேதத்தை சொல்லலாம். அப்ப அதை பின்பற்றுகிறோம் என்ற பெயரிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அப்ப அவர்களுடைய ஒரு விஷயம் விவகாரத்தை எல்லாம் பேசுகிறான். அப்ப அதன் பக்கம் என்ன செய்கிறான், அல்லாஹ் அழைப்பு கொடுக்கின்றான். எப்படிப்பட்ட அழைப்பு, அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்க அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்ப அவர்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு கருத்து வேறுபாடையோ ஒரு பிரச்சனையோ ஒரு செய்தியோ இருக்கும் போது என்ன செய்யுது, அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறான். எதை கொண்டு தீர்ப்பளிக்கிறான், இறுதி இறைவேதமான இந்த உலக பொதுமறையான இந்த நேர்வழிக்காக இறக்கப்பட்ட குர்ஆனின் பக்கம் அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள், அதன் மூலம் தீர்ப்பளிக்கப்படுகிறார்கள். அப்ப இப்படி அழைச்சா, இப்படி அவர்களை அழைக்கும் போது கூப்பிடும் போது அவருடைய பதில் என்னவா இருந்துச்சாம், சும்மா யதவல்லா ஃபரீக்கும் மின்ஹும் வஹும் முஹ்ரிலூன், அவர்களோ என்ன பண்ணுகிறார்கள், ஒரு பிரிவர்கள் இதை புறக்கணித்து விலகி கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப என்ன புரியும் நமக்கு, அதற்கான பதில் என்ன, வேதக்காரர் ஒரு பகுதியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அழகா அல்லாஹ் கேட்டுவிட்டு ஆரம்பிச்சு விட்டு அவர்கள் அந்த வேதக்காரர்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு விவகாரத்திலே அல்லாஹ் தீர்ப்பளிக்க நாடுகிறான். எதை கொண்டு, இறுதி இறைவேதமான குர்ஆனை கொண்டு. அப்படி அல்லாஹ் அவர்களை அழைக்கும் போது அவர்கள் என்ன சொன்னார்கள், அந்த பதில அவர்களை ஒரு சிலர் புறக்கணிச்சு விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்கிட்டான். அப்போ ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனை கொண்டு தீர்ப்பளிக்கக்கூடிய இந்த விஷயத்துல ஒரு சில மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சில மக்கள் அவர்கள் விலகி கொண்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள், புறமிதை விட்டு ஓடி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான்.
அப்ப அல்லாஹ்வுடைய பாணி இதுதான், அல்லாஹ்வுடைய அந்த உசூல் என்பது, ஸ்டைல் என்பது இதுதான். அப்ப விலகி விட்டார்கள் அந்த உறுப்பினர், திரும்பி விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள் என்று சிலர் ஏற்றுக்கொண்டும் சிலர் மறுத்து கொண்டும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப வேதத்துல, அதாவது வேதக்காரர்கள் என்றாலே இந்த யகூதி நசாராக்கள், யூத கிறிஸ்தவர்கள், இவர்களை எல்லாம் வேதக்காரர்கள் அழைக்கும் போது என்ன அர்த்தம்? அவர்களுக்கு வேதத்தை பற்றிய ஞானம் இருக்கிறது, வேதத்தை பற்றிய இந்த அறிவு இருக்கிறது. அறிவு இருந்தும் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட செய்தியை அவர்கள் படித்தும் அறிந்தும் தெரிந்தும் புரிந்தும் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய இந்த மனோ இச்சை காரணமாக சிலர் தான் ஏத்துக்கிறாங்க, சிலர் என்ன செய்கிறார்கள்? அந்த புறமிதிக்கிட்டு ஓடி விடுகிறார்கள். என்ன காரணம் என்பதை அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்லியிருக்கான். 24வது வசனத்தை நம்ம படிக்கும் போது, ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا لَن تَمَسَّنَا النَّارُ إِلَّا أَيَّامًا مَّعْدُودَاتٍ وَغَرَّهُمْ فِي دِينِهِمْ مَا كَانُوا يَفْتَرُونَ. சுப்ஹானல்லாஹ். உண்மையிலேயே இதை நாம் ஓதும் போதும் அல்லது நாம் படிக்கும் போதும் கேட்கும் போதும் அல்லாஹ் தூய்மையான என்று சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு வசனம் பாருங்க. ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا. அப்ப என்ன காரணம்? ஏன் விலகிடுறாங்க? ஏன் ஒரு சாரம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க என்று சொன்னால், அவர்களாவே நினைச்சு கொள்கிறார்கள். லன் தமஸ்ஸனா, எங்களை நரகமே தீண்டாது. தமஸ்ஸன அப்படின்னா, தமஸ்ஸனா என்னது அர்த்தம்? தீண்டாத அர்த்தம். நார் அப்படின்னா நெருப்பு. எங்களை நரகம் தீண்டாது என்று அவங்களே நினைச்சுக்கிறாங்க. என்ன தைரியம் அவங்களுக்கு? என்ன காரணம் என்று சொன்னால், அவர்களுடைய நம்பிக்கை என்ன? ஒரு சிலர் ஏன் இந்த வேதத்தை, இறுதி வேதத்தை அவர்கள் மறுக்கிறார்கள், புறமிதிக்கிட்டு ஓடுகிறார்கள், ஏன் தவிர்க்கிறார்கள், ஏன் நெக்லெக்ட் பண்றாங்க, ஏன் இக்னோர் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அவர்களுடைய அந்த நம்பிக்கை, நாங்க நரகத்துக்கே போனாலும் கொஞ்ச நாள் தான் நாங்கள் இருப்போம், எங்களை அதுக்கு மேல நரகம் தீண்டாது என்று சொல்கிறார்கள். இப்போ கொஞ்ச நாள்ல என்ன, அதை பற்றி தான் எல்லாம் சொல்லியிருக்கிறானா? இது எல்லாமே அவங்களுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட், கற்பனை தான். இது எதுவுமே உண்மை கிடையாது. நரகத்தில் அவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கு மேலே நரகம் தீண்டான்னு சொல்றது அவர்களாவே அடிச்சு விடுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு வார்த்தை தான். இன்னும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி கற்பனையாக, பொய்யாக, இல்லாதது, வேதத்தில் இல்லாதது. தௌராத்திலும் அல்லாஹ் அப்படி சொல்லல, இவங்களை கொஞ்ச நாள் தான் நரகத்தை தீண்டணும்னு சொல்லி. அதே மாதிரி இஞ்சியிலும் சொல்லல, குர்ஆனிலும் சொல்லல. மேலும் சொல்கின்றார்கள். என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு 7000 வருஷம், 7000 வருஷங்கிறது அவங்களுடைய கணக்கு 7 நாள். ஏன்னா மறுமையை அவங்க ஒப்பிட்டு சொல்றாங்க, ஒரு நாள் என்பது 1000 வருடம். அப்ப 7 நாள் நாங்க நரகத்தில் இருக்கோம்னா, நாங்க அதிகபட்சமாக 7000 வருஷம் தான் என்ன பண்ணுவோம். நாங்க ஒரு நாள் 1000 வருஷம்னா 7 நாள் 7000 வருஷம். 7000 வருஷம் தான் நாங்க நரகத்தில் இருப்போம், அதுக்கு மேல நாங்க இருக்க மாட்டோம், எங்களை நரகம் தீண்டாது என்று அந்த அதீத நம்பிக்கையில அவங்க என்ன செய்யறாங்க? ரொம்பவுமே புறக்கணிக்கிறார்கள். ஆனால் இது எல்லாமே அவருடைய கற்பனை தான். அவர்களை பார்த்தோ குர்ஆனிலோ அல்லது இஞ்சிலிலோ அல்லது தௌராத்திலோ அல்லாஹ் இப்படி அவர்களை சொல்லவே இல்லை. மாறாக அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கைத்தான் செய்கின்றான். இப்ப இப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருந்து கொண்டு மார்க்க விஷயத்திலே அதான் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மார்க்க விஷயத்தில் பொய்யாக கற்பனை செய்து கூறி வந்தது அவர்களை ஏமாற்றி விட்டது என்று சொல்கிறார். அப்ப இல்லாதது அவங்களே கற்பனை செஞ்சுக்கிட்டு, அவங்க ஃபாதிரியார் சொன்னாங்களா, அல்லது அவர்களுடைய பவுல் சொன்னாரா, அல்லது அவர்களுடைய மற்ற என்னது இடைத்தரகர்கள் சொன்னார்களா என்று தெரியவில்லை என்ற அடிப்படையிலே இல்லாதவர்கள் கற்பனை செய்து கொள்கிறார்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அழகாக கேட்கின்றான், فَكَيْفَ إِذَا جَعَلْنَاهُمْ لِيَوْمٍ لَا رَيْبَ فِيهِ وَوُفِّيَتْ كُلُّ نَفْسٍ مَا كَسَبَتْ وَهُمْ لَا يُظْلَمُونَ. சுப்ஹானல்லாஹ். கைஃப அல்லாஹ் கேட்கிறான், சந்தேகம் இல்லாத அந்த இறுதி நாளில் அவர்களை எல்லாம் நாம் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்கு உரியதை முழுமையாக கொடுக்கப்படும் போது அவருடைய நிலை எப்படி இருக்கும்? அதான் நல்லா கேட்கிறான். கைஃப் எப்படி இருக்கும் அவங்க நினைச்சு பாருங்க. எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்துறோம், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத நாள், எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. கண்டிப்பாக கியாமத் நாளிலே எல்லா மக்களும், அது கிறிஸ்தவர்கள், யூதர்கள், நம்ம முஸ்லிம்கள், இன்னும் இறை மறுப்பாளர்கள், இறை நிராகரிப்பாளர்கள், முஷ்ரிக்குகள் இல்லது முனாஃபிக்குகள், எந்த அந்த கொள்கையில் இருந்தாலும் அத்துணை கொள்கைவாதிகளையும் என்ன செய்வான்? அல்லாஹ் ஒன்று திரட்டி விடுவான். எதற்காக ஒன்று திரட்டுகிறான்? அவர்களுடைய விஷயத்தை முழுமைப்படுத்துவதற்காக. என்ன முழுமைப்படுத்துதல்? ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்துக்குரிய அந்த முழுமையான கூலி தரப்படும். என்ன சம்பாதிச்சாங்க? அவங்க நல்லதை சம்பாதிச்சிருந்தா நல்லதுக்கான கூலி கிடைக்கும், அல்லது அவங்க பாவத்தை, இது போன்ற யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லாத கற்பனையான விஷயங்களை அல்லாஹ் சொன்னாங்களே, அப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தா அதுக்கும் தண்டனை கொடுக்கப்படும். அப்ப யாருக்குமே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அநியாயம் செய்ய மாட்டோம். வஹும் லா யுலமூன். எந்த ஒரு ஆத்மாவுக்கும் என்னது அதற்குரிய வினைக்குரிய பலன் கிடைக்குமே தவிர
அநியாயம் என்பது யாருக்கும் கிடைக்காது. அப்போ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம், அல்லாஹ் நன்மைக்கு எப்படி செய்வான் தீமைக்கு எப்படி செய்வான்னு சொல்லி. சூரா பக்ரால கூட நம்ம படிக்கும்போது நன்மையா, ஒரு நன்மை செய்யறோமா, ₹1 கொடுக்குறோமா, அல்லாஹ்வுடைய பாதையில தர்மமா, அதை அல்லாஹ் 10 ரூபாயும் ஏற்றுக்குவான், 700 ரூபாயும் ஏற்றுக்குவான், இன்னும் பன்மடங்காவும் ஏற்றுக்குவான். அது அல்லாஹ்வுடைய அந்த விஷயம். ஏன் நம்முடைய எண்ணத்திற்கேற்ப அல்லாஹ் கூலி கொடுப்பான். அப்போ நன்மைக்கு எவ்வளவு வேணாலும் அல்லாஹ் கொடுப்பான், 10 700 அல்லது 1000 அல்லது பல மடங்கான. ஆனால் தீமை செஞ்சிருந்தோம்னா ஒரு தீமைக்கு ஒரு தீமை தான். ஒரு தப்பு செஞ்சிருந்தோமா அந்த ஒரு தப்புக்கு தான் தண்டனை நல்லா கொடுப்பான். இப்னு கஸீர் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். இப்போ யூதர்களை பற்றி தான் நல்லா பேசிட்டு வரலாம். யூதர்களுடைய தவறுகளில் அவர்களுக்கான கூலி என்ன, அவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருந்தாங்க, என்னெல்லாம் அவருடைய கூலியில் அடங்கும் என்று சொன்னால், யூதர்கள் செஞ்ச பெரிய தப்பு என்ன, அல்லாஹ்வுக்கே இணை வைச்சாங்க. எப்படி சொல்றாங்க, உசைர் என்கின்ற ஒருத்தரை நபியாக, அவர் அல்லாஹ்வின் மகன், இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மகன் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வின் மீதே பொய் இழைத்தார்கள். அடுத்து என்ன பண்ணாங்க, தூதர்களை பொய்ப்பித்தார்கள். அடுத்து என்ன செய்தார்கள், தூதர்களை கொலை செய்தார்கள். அது மட்டுமா, நல்லவர்களான அழைப்பாளர்களான உலமாக்களை, அறிஞர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்படி அவருடைய பாவங்களை சொல்லிட்டே போனான், பட்டியலிட்டே போனான். அந்த அளவிற்கு யூதர்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பவாதிகளாக அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்தில் ஆரம்பிச்சு நபிமார்களை உள்பட, நல்லவர்கள் உள்பட எல்லா மக்களுக்கும் அவர்கள் அநீதி இழைத்தார்கள். அப்ப இந்த எல்லா பாவங்களுக்கும் கண்டிப்பாக அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தே ஆவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப மேற்கண்ட இந்த 2 வசனங்களுமே 24 ஒரு பேரான ஒரு வசனமாக இருக்கின்றது. அப்ப இந்த வசனங்களிலே இது போன்ற விளக்கங்களை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அடுத்த 26வது வசனம், அதாவது 2வது செய்தி, அல்லாஹ் தான் எஜமான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. குலில்லாஹும்ம மாலிகுல் முல்கி துத்தில் முல்க் மன் தஷாஉ வ துன்ஸிஉ முல்கு மிம்மன் தஷாஉ வ துஇஸ்ஸு மன் தஷாஉ வ துதில்லு மன் தஷாஉ பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். சுப்ஹானல்லாஹ். நபியை பார்த்து என்ன செய்ய சொல்கிறார், அல்லாஹ் பேசுகிறார். நபியை நீங்கள் கூறுங்கள், சொல்லுங்கள். என்ன சொல்ல வேண்டுமா, குல், நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிகுல் முல்க், அல்லாஹ் தான் மாலிக்குக்கெல்லாம் முல்கா இருக்கான். அப்ப மாலிக்னா அரசன், இப்போ முல்க்னா அரசாட்சி. அப்ப அரசனுக்கெல்லாம் அரசாட்சி, அப்ப அரசனாக இருக்கின்றான். அப்ப அல்லாஹ் தான் ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, அவன் தான் என்ன செய்கிறான், துத்தி முல்க மன் தஷாஉ, யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு ஆட்சி கொடுக்குறான். இப்ப மோடி விரும்புகிறான், மோடிக்கு ஆட்சி கொடுக்குறான். அடுத்து யார் விரும்பினா அவனுக்கு ஆட்சி கொடுப்பான். இப்படி அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தான் நாடியவர்களை பறிக்கவும் செய்யறது ஆட்சியிலிருந்து. அடுத்து அல்லாஹ் என்ன செய்கின்றானா சொல்லி காட்டுகிறது பாருங்க, யாருக்கு அல்லாஹ் என்னது அகற்றுகிறானோ அவர்களுக்கு ஆட்சி அல்லாஹ் அகற்றுகிறான். அது மட்டும் இல்ல, அப்ப பவர் என்ன ஆயிடுச்சு, கட்டாயம். அது மட்டும் இல்ல, அடுத்து இஸ்ஸத்தை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாடியோரை கண்ணியமும் படுத்துகிறான். ஆட்சியுடைய கண்ணியமா இருந்தாலும் சரி, கல்வியுடைய கண்ணியமா இருந்தாலும் சரி, அல்லது மற்ற கண்ணியமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கண்ணியம் தருகிறான். அது மட்டுமல்ல, தன் நாடியவர்களுக்கு என்ன பண்றான், நாடியவர்களை அல்லாஹ் இழிவும் படுத்துகிறான். அப்ப இந்த மாதிரி ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி, கண்ணியம் அத்துணையும் அவனுடைய கையில் தான் இருக்குது. அதான் சொல்றான், பியதிகல் கைர், இந்த எல்லா நலவும் யார்கிட்ட இருக்கு, நன்மைகள் யாவும் அல்லாஹ்வின் கைவசம் தான் இருக்கிறது. இப்போ உன் கைவசமே இருக்குது யா அல்லாஹ் என்பதாக நீங்கள் நபியை நீங்கள் கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இறுதியாக சொல்றான், இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருட்களுடைய ஆட்சியும், அதாவது ஆற்றலும் யார்கிட்ட தான் இருக்கு, அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. அனைத்துடைய ஆட்சியும் ஆற்றலையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எல்லா ஆற்றலையும் வைத்திருக்கக்கூடிய அந்த இறைவனை பற்றி நீங்கள் நம்பியே நீங்கள் கூறுங்கள். அப்ப இந்த இடத்துல இப்னு கஸீர் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். குறிப்பாக யூதர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு ஏத்துக்கல, அதுல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம நினைக்கிறோம் இப்போ உள்ள ஆட்சியாளர்களை பற்றி எல்லாம் சொல்கிறான் என்று. அப்படி இல்லை, ஆரம்பத்திலிருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல நபித்துவம் என்கின்ற அந்த மிக கண்ணியமான ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க, நபித்துவத்தை. அப்ப அதனுடைய பின்னணியிலிருந்தே நம்ம பார்த்தோம் சொல்லி சொன்னா இந்த வசனம் இறங்குகிறது. அப்ப யூதர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கான சம்மட்டி அடிதான். அப்ப அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு என்ன செய்வான், கொடுப்பான். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏன் முஹம்மது நபியை நாங்கள் ஏத்துக்கலன்னா, பனி இஸ்ரவேலர்கள் எங்களுடைய சமூகத்திலிருந்து அவர் வரல. அவர் யாரா இருந்தாரு, ஒரு அரபியா இருந்தாரு, அதுல ஒரு குறைஷியா இருந்தாரு, குறைஷியில் ஒரு மக்காவாசியா இருந்தாரு, இதெல்லாம் தாண்டி எழுத படிக்க தெரியாத ஒரு நபராக இருந்தாரு, ஆடிமைக்கூடியவராக இருந்தாரு. இப்படி அவருக்கு போய் என்ன செஞ்சுட்டாங்களே, நபித்துவம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்ப குறைஷிங்கிறது சாதாரண ஒரு விஷயம்லாம் இல்லை, ஒரு சிறந்த ஒரு குலம் தான். அரபியில குறைஷி உயர்ந்த குலம் தான். ஆனா அவருடைய குடும்ப பின்னணியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு எளிமையான குடும்பம் தான்.
அவர் அப்துல்லா ஆமினா என்கின்ற அந்த தம்பதிக்கு பிறந்த அந்த மகனாக இருக்கிறாரே, ஒரு எளிமையான ஒரு மக்கள் தான். ஆனா அவருடைய குலம் ஒரு உயர்ந்த குலம், சிறந்த குலம் தான். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், அதெல்லாம் பக்கத்துல பணக்கார நபியா தான் அவர் பிறக்கும் போதே பணக்காரனா பிறக்கணும், பில்லியனா பிறக்கணும், பில்லியன் வாதியா பிறக்கணும், அல்லது பனி இஸ்ரவேல்ல மட்டும்தான் நாங்கள் நபியா அனுப்புவோம் அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் என்ன பண்ணுவான், நாடியவர்களுக்கு அந்த நபித்துவத்தை கொடுப்பான். இதுதான் நீங்க முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் இன்னும் ஏன் புறக்கணித்தார்கள் நபிகள் நாயகம் பனி இஸ்ரவேலர்கள், அந்த கிறிஸ்தவர்கள் ஏன் புறக்கணிச்சாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்காத சிறப்பெல்லாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்காத சிறப்பெல்லாம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்லவா? இதையும் அவர்களால் ஜீரணிக்கவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப நபின்னா எங்களுடைய பனி இஸ்ரவேலிலிருந்து வரணும். அப்ப நபினா ஒரு பணக்கார ஒரு விஷயம் ஆளா இருக்கணும். இப்ப நபினா இப்படி சிறப்புகள்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி எதிர்பார்த்தார்கள். அப்ப அல்லாஹ் அதை நம்ம கேடி அடிக்கிறான். அப்படியெல்லாம் இல்லை, நான் ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் நான் தான். நான் யாருக்கு ஆட்சி கொடுப்பேன் அவங்க தான் கொடுப்பேன். நான் யாருக்கு ஆட்சியை பிடிக்கணும் அவங்களுக்கு தான் பிடிப்பேன். நான் யாருக்கு கண்ணியத்தை கொடுப்பேன் அவங்களுக்கு தான் கண்ணியத்தை கொடுப்பேன். நான் யாரை இழிவுபடுத்திக்கணும் அவங்க தான் இழிவுபடுத்துவேன். எல்லா நன்மையும் என் கையில் இருக்கிறது, என் கைவசம் இருக்கிறது. அனைத்து பொருட்களிலும் நான் தான் பேராற்றல் உடையவன் என்பதை என்ன பண்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். அப்ப இதுல பல முன்னறிப்புகளை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் என்னது மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் போது நாளை சொர்க்கத்துல முதல்ல அவர் தான் போவார், கதவை தட்டுவார். அது மட்டும் இல்ல, அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம் யாருன்னா இறுதி சமூகம் நம்ம நபி ஸல்லல்லாஹு சமூகமாக நம்ம தான், உம்மத்தே முஹம்மதியா தான். இப்ப நம்ம தான் அது சொர்க்கத்திலே அதிகமாக இருக்கும். இது இல்லாம நபி ஸல்லல்லாஹு உலகத்திலேயே நிறைய சிறப்புகள் யாரு, அவர் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்துக்கும் தூதானப்பட்டாங்க. மற்ற நபிமார்கள்லாம் பார்த்தோம்னா பனி இஸ்ரவேல் குறிப்பிட்ட சமூகம், அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதே மாதிரி மற்ற சமூகத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட சமூகம். ஆனால் நபிகள் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலகத்திற்குமான ஒரு அருளாக, ஒரு நபியாக, ஒரு தூதராக அவர் அனுப்பப்பட்டார். இதெல்லாம் பார்த்து தான் அவர்கள் பொறாமை அடைந்தார்கள். அப்ப அடுத்து என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நபி ஸல்லல்லாஹு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு அந்த ஆட்சியை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு வாழும் காலத்திலேயே நபி பட்டம் தாண்டி மதீனா தேசத்துடைய ராஜாவும் நபி ஸல்லல்லாஹு தான். மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக, ஜனாதிபதியாக ஆனாங்க. அந்த ஆட்சியெல்லாம் அல்லாஹ் கொடுக்கறதா, அல்லாஹ் பார்த்து பிச்சை போறதா உண்மையை சொல்ல போனா. அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறானோ அவங்களுக்கு அல்லாஹ் பிடிங்கிடுவான். அதே மாதிரி யாருக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுக்குறானோ அவங்களுக்கு தான் கண்ணியம், யாருக்கு அல்லாஹ் இழிவுபடுத்த நினைக்கணும் அதுதான் இழிவு. அப்ப எல்லா விஷயம் அல்லாஹ்விடம் தான் இருக்குது என்பதை தான் இந்த வசனம் சொல்ல முடியும். இப்ப இதுல மேலும் சில விளக்கங்களை பார்த்து சொன்னா 43வது அத்தியாயம் சூரா ஜுஹ்ரூஃப்ல அல்லாஹ் 31, 32 கூட பேசுவான். என்ன பண்ண சில மக்கள் நினைக்கிறார்கள், இந்த நபி ஒரு பணக்காரர் இல்லையே, இந்த நபி ஒரு எளிமையான வாழ்க்கை, எளிமையான குணத்துல வராரு, அதையும் தான் அல்லாஹ் அடிக்கிறான். அப்படி இல்லை, நான் நாடியது தான் நடக்கும், நான் நாடியவருக்கு தான் ஆட்சியை கொடுப்பேன். நபித்துவம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய முடிவுதானே தவிர யூதர்கள் சொல்ற மாதிரிலாம் அல்லது நீங்க விரும்புற மாதிரிலாம் அல்லது மக்கள் விரும்புற மாதிரிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்ப நம்ம தான் உயர்த்துறோம், நம்ம தான் கீழாக்குறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்ற வசனங்கள் தான் அல்லாஹ் நாம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்தில் 124 வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். எனக்கு தெரியும் நான் யாருக்கு இஸ்ஸத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு இழிவை கொடுக்க வேண்டும் என்பதாக. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, 127வது வசனம், تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. سبحان الله. பாருங்க அல்லாஹ் இதுலயும் அப்படியே ஜோடி ஜோடியா பேரா சொல்றா பாருங்க. முதல்ல நீதான் இரவை பகலில் புகுத்துகின்றாய், நீதான் பகலை இரவிலும் புகுத்துகின்றாய். அப்ப பகலை இரவில் புகுத்துவது, இரவை பகலில் புகுத்துவது, 2 ஆக்ஷன்லாம் ஜோடியெல்லாம் சொல்கின்றன. அடுத்து பாருங்க, وَتُخْرِجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ وَتُخْرِجُ الْمَيِّتَ مِنَ الْحَيِّ. அதே மாதிரி பாருங்க, மரித்ததிலிருந்து அதாவது இறந்ததிலிருந்து உயிருள்ளதையும் நீதான் வெளியாக்குகின்றாய். அதே போன்று உயிருள்ளதிலிருந்து என்னது இறந்ததையும் நீதான் வெளியாக்குகின்றாய். இதையும் அல்லாஹ் ஜோடி ஜோடியா சொல்லிட்டு இறுதியாக என்ன சொல்றான், அல்லாஹ் தான் என்ன பண்ணுகின்றான், وَتَرْزُقُ مَن تَشَاءُ بِغَيْرِ حِسَابٍ. மேலும் நாடியோருக்கு கணக்கின்றே கொடுக்குறான், பணக்காரனா இருக்கிறான் அல்ல, தன் நாடியோருக்கு உணவை அள்ளி கொடுக்குறான். கிள்ளி கொடுக்குற பழக்கமே அல்ல கிடையாது, அல்லாஹ்க்கு என்னதான் அள்ளி கொடுக்கறதா. அப்ப இந்த 5 விஷயம் நல்லா சொல்லி காட்டினான். பகலை இரவில் புகுத்துவது, 2வது இரவை பகலில் புகுத்துவது, 3வது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது வெளியாக்குவது, உயிருள்ளிருந்து இறந்த வெளியாக்குவது 4வது, 5வது நான் தன் நாடியோருக்கு உணவை அதிகமாக கணக்கின்றி கொடுப்பது. இப்போ இமாம் இப்னு கஸீர் அவர்கள் இதற்கு விளக்கம் பண்ணிக்கிறாங்க. போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது ஒரு உயர்ந்த ஒரு இலக்கிய நடை, தமிழ் இலக்கியம் அல்லது ஆங்கில இலக்கியம் சொல்லி எத்தனையோ லிட்ரேச்சர் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அரபு இலக்கியத்தையுடைய ஸ்டாண்டர்டை பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனை இலக்கியவாதிகள் இருந்தாலும் முடியாது. ஏன் அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே என்ன பண்றான், ஜீனியஸ் ஆகுறான். அப்ப அந்த ஜீனியஸுக்கு உஸ்தாதான அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருப்பான். அப்ப இலக்கிய நடையை பார்க்கும்போது அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ்வுடைய ப்ராசஸே அப்படிதான்.
காலையில் சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறது, சன் ரைஸ் ஆகுது, அதுக்கப்புறம் மாலையில் சன் செட் ஆகுது. இப்போ இந்த வின்டர் சீசனில் நம்ம